கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் வரலாறு பாடம் சார்ந்த வகையில் வினாக்கள் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான வினா சம்பந்தமான வகையெல்லாம் பார்க்க இருக்கின்றோம். பரீட்சைக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற வினாவும் காணப்படுது. அந்த வகையில் அடிக்கடி வந்து இந்த வினாவானது உங்களோட தவணை பரீட்சையிலும் வந்திருக்கும். அதே போல் ஃபைனல் எக்ஸாமுக்கும் எதிர்பார்க்கப்படுற ஒரு வினாவாக இதுக்கு முன்னர் ஃபைனல் எக்ஸாமில் வந்த ஒரு வினாவை தான் காணப்படுகின்றது. அந்த வகையில் பார்ப்போம். இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். உங்களோட பரீட்சையில் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் பசவ மன்னன் ஒரு சிறந்த ஆட்சியாளர் 2 அல்லது 3 காரணிகளின் துணை கொண்டு விளக்கு என்ற வகையில் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதாவது இலங்கையில் ஒரு சிறந்த ஆட்சியாளன் பசவன். அப்போ பசவனை பற்றி அவருடைய சிறப்புகளை பற்றி 3 காரணிகளின் துணை கொண்டு விளக்கு. அப்படி 3 காரணிகளின் துணை கொண்டு நீங்கள் விளக்குனா உங்களுக்கு வந்து 6 புள்ளிகள் வந்து பரீட்சையில் கிடைக்கும். அப்போ அந்த வகையில் அவர் வந்து இலங்கையை ஆட்சி செய்த மன்னர்களில் மிக முக்கியமான ஒரு ஆட்சியாளர் தான் பசவ மன்னன். ஏனென்றா இலங்கையை வந்து சுமார் 44 வருடங்கள் வந்து ஆட்சி செய்த ஒரு அரசனாக வந்து பசவ மன்னன் காணப்படுறாரு. அப்போ இவருடைய ஆட்சி காலகட்டத்தில் வந்து பலதரப்பட்ட அந்த வேலைப்பாடுகள் நடைபெற்றிருக்கு. மிக முக்கியமான சம்பவங்களும் சில நடைபெற்றிருக்கு. அது சம்பந்தமான வகையில் வந்து பார்ப்போம். அதில் முதலாவது விடயம் என்னென்னு பார்த்தா, இலங்கையில் முதலாக வரி அறவிடு முறையை வந்து அறிமுகப்படுத்திய ஒரு ஆட்சியாளன் யாருன்னு பார்த்தா பசவ மன்னங்க அனுப்புகிறாரு. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நாம் ஒரு சின்ன பொருட்களை வாங்குறண்டாலும் அதுக்கு டேக்ஸ் காட்டுவோம். அதே போல் ஒரு குறிப்பிட்ட நான் நினைக்கிறேன் சராசரி ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலாக அடிப்படை சம்பளம் இருக்கிற நபர்கள் அரசாங்கத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து வரியாக வந்து கொடுப்பாங்க. அப்போ இந்த முறையை வந்து அறிமுகப்படுத்திய ஒரு நம்ம நாட்டில் இலங்கையில் வந்து அறிமுகப்படுத்திய ஒரு ஆட்சியாளனாக பசவ மன்னன் காணப்படுறாரு. அப்போ பசவ மன்னனுடைய ஆட்சி காலகட்டத்தில் முதலாக வந்து வரி அறவிட முறையானது இலங்கையில் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. அதே போல் ஆரம்ப காலத்தில் மன்னர்கள் எல்லாருமே நாட்டை வந்து ஒருமுகப்படுத்தி ஆட்சி செய்கிற முறையை வந்து நேராங்க கொண்டு வராங்க. துட்டகை மன்னனாக இருக்கலாம், தேவநம்பி தீசனாக இருக்கலாம், பண்டுகாவேனாக இருக்கலாம். இப்படியான மன்னர்கள் எல்லாம் நேராங்கன்னு பார்த்தா நாட்டை வந்து ஒருமுகப்படுத்திய வகையில் வந்து ஆட்சி செய்கிறாங்க. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த மனுஷன் மாத்திரம் என்னறான்னு பார்த்தா நாட்டை வந்து நிர்வாக அலகுகளாக பிரிக்காரு. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ மாகாணங்கள் காணப்படுகின்றது. வட மாகாண மண்டலம், கிழக்கு மாகாண மண்டலம், மத்திய மாகாண மண்டலம், தென் மாகாண மண்டலம், இப்படியான வகையில் மாகாணங்கள் காணப்படுது. இதே போல் பசவ மன்னனுடைய ஆட்சி காலகட்டத்தில் நாட்டை வந்து நிர்வாக அலகுகளாக பிரிக்காரு. வடபகுதி, கிழக்கு பகுதி அப்படியான வகையில் நிர்வாக அலகுகளாக பிரித்து ஒவ்வொரு நிர்வாக அலகுக்கும் வந்து அமைச்சர்களை நியமிக்கார். இப்போ நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதி என்ன செய்கிறாரு, அவருக்கு நேரடியான வகையில் மாகாண ரீதியாக எல்லா மக்களையும் வந்து என்னை கவனிக்க முடியாது, அவர்களுக்கான சேவையை வந்து செய்ய முடியாதுன்னு உடனேறாங்க ஆளுநரை வந்து நியமிக்கார். அதாவது ஜனாதிபதியினுடைய பிரதிநிதியாக. அதே போல தான் பசவ மன்னன் என்னறான்னு பார்த்தா நாட்டை நிர்வாக அலகுகளாக பிரித்து ஒவ்வொரு நிர்வாக அலகிற்கும் வந்து அமைச்சர்களை நியமிக்கார். அப்படியான வகையில் ஒரு அமைச்சரான் வடபகுதி ஆட்சி செஞ்சிருக்காரு ரிசிகிரி என்றவர். அப்போ இவர் பியங்குதிஸ் என்ற ஒரு விகாரையை கட்டியதாக வரலாற்று சான்றுகள் குறிப்பிடுகின்றது. அதே போல் பசவ மன்னனுடைய சிறப்புகள் சம்பந்தமான வகையில் வள்ளிபுர பொற்சாசனம் வந்து அவருடைய சிறப்பை பற்றி குறிப்பிடுகின்றது. அப்போ இதன் அடிப்படையில் பார்க்க போனால் இலங்கையை ஆட்சி செய்த மன்னர்களில் பசவ மன்னன் ஒரு சிறந்த ஆட்சியாளர் என்று நம்ம சொல்லக்கூடியவர்கள் வந்து இருக்கும். அப்போ 2 காரணம் பார்த்துருக்கோம். 3வது காரணத்தை பார்ப்போம். இலங்கையை வந்து அதாவது இவருடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் இந்தியாவில் கிருஷ்ணா நதி பகுதி என்ற ஒரு நதி பள்ளத்தாக்கு அல்லது நதி ஓடுகின்றது. அப்போ அங்கே தான் அதிகளவான மக்கள் அந்த நதியை அடிப்படையாக வைத்து அதிகளவான மக்கள் வாழ்க்கை நடத்தி வராங்க, விவசாயம் செய்து வராங்க. ஆனால் இந்த மன்னர் யார், பசவ மன்னன் இலங்கையை வந்து ஆட்சி செய்கிற அந்த சந்தர்ப்பத்தில் கிருஷ்ணா நதி பகுதியில் அதிகளவான பஞ்சம் ஏற்படுது. அப்போ அங்கே வந்து தானியங்கள் வந்து வீழ்ச்சி அடையுது. அப்போ அதை வந்து நிவர்த்தி செய்யணுன்றதுக்காக வேண்டி பசவ மன்னன் சிறந்த வகையில் செயற்படுறாரு. அதாவது இங்கே இருக்கிற நம்ம நாட்டினுடைய உற்பத்தியை வந்து அதிகரித்தால் அவர்களுக்கு விற்பனை செய்து அதன் மூலமாக லாபம் ஈட்டலாம்ன்றதை புரிந்து கொண்ட பசவ மன்னன் இலங்கையில் வந்து அதிகளவான குளங்களை கற்ற செயற்பாடுகள் ஈடுபடுறாரு. இவரால் வந்து 11 குளங்களும் 12 கால்வாய்களும் கட்டப்பட்டதாக வரலாற்று சான்றுகள் குறிப்பிடுகின்றது. அந்த இதில் பார்த்துக்கொள்ளுங்க. மானாகட்டிய, மகாவிலாச்சிய, நொச்சிப்பொத்தான, அதே போல் எலகர கால்வாய் இதெல்லாம் இவரால் கட்டப்பட்ட மிக முக்கியமான ஒரு குளங்களாகவும் கால்வாய் நம்மளால் சொல்லக்கூடிய வகையில் வந்து காணப்படுது. அப்போ இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் பொருளாதாரம், சமூக சமய விடயங்களில் வந்து பசவ மன்னன் ஒரு சிறந்த ஆட்சியாளன். அதே போல் சமயத்திற்காக வேண்டியும் பசவ மன்னன் பலதரப்பட்ட சேவைகளை செஞ்சிருக்காரு என்று பார்த்தா, இப்போ உங்களுக்கு தெரியும் பசவ மன்னனுக்கு முன்னர் வந்து நிறைய ஆட்சியாளர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அவர்களால் விகாரைகள் கட்டப்பட்டது. அந்த விகாரைகள் வந்து சில வேளைகளில் பழுதடைந்துது, அப்போ உடைந்துது. அப்படியான விகாரைகளை வந்து
புனரமைக்கின்ற அந்த வேலைப்பாடுகளை செய்த ஒரு அரசனாக வந்து வசவ மன்னன் காணப்படுறாரு. அப்போ அந்த வகையில் வசவ மன்னனால் ஆற்றப்பட்ட சமய பணிகளாக பழுதடைந்த விகாரைகள் பலவற்றை புனரமைக்காரு. அதுக்கு மிக முக்கியமான வகையில் தூபராம தூபிக்கு வந்து வட்டதாமணியை கட்டுறாரு. அதே போல் இசுரமுனிய விகாரைக்கு வந்து ஓயாமணி ஒன்றை கட்டுறாரு. அப்போ இதன் அடிப்படையில் பார்க்க போனால் வசவ மன்னன் இலங்கையினுடைய ஆட்சியாளர்களில் ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளனாக குறிப்பிடலாம். ஓகேனே. அப்போ இந்த இப்படியான வகையில் உங்களுடைய உடை கட்டமைப்பு இருக்கும் என்றால் 6 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும். இதனை சார்ந்த வகையில் நீங்கள் இன்னும் மேலதிகமான வகையில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்டா இன்னும் மேலதிக தகவல்களை உங்களோட பரீட்சை வினாத்தாளில் எழுதி கொள்ளலாம். இருந்தாலும் ஒரு சுருக்கமான வகையிலையும் இருக்கணும். அதே போல் அந்த விஷயம் தெளிவான வகையில் இருக்கும் என்றால் அதிகளவான புள்ளிகளால் நம்மளால் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். இதே போல் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.